Welcome to IEEE Project 2012. Now we see about parallel distributed system. The IEEE paper is echo-thoracic string matching on SAD and distributed memory parallel architecture. In this project powered by Star Technology, let I am detailed explanation given in Tamil. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துக்குலாம் IEEEல வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பரோட டைட்டில் வந்து எக்கோ கொராசிக் ஸ்ட்ரிங் மேட்சிங் ஆன் சேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி பேரலல் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த பேப்பர் அதாவது டைட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் மேட்சிங் தான். அதாவது ஸ்ட்ரிங் மேட்சிங் எதுக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டேட்டா செட்ஸ், அதாவது டேட்டா மீனிங் கான்செப்ட் அப்படிலாம் ஸ்ட்ரிங் மேட்சிங் தான் பண்ணுவாங்க. ஒரு லார்ஜ் டேட்டா செட் எடுத்து அதில் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேம் கொடுத்து அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணுறப்பல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெட்ரீவ் பண்ணுற ப்ராசஸிங் வந்து எவ்வளோ ஆப்டிமைஸாக வரும், அதுதான் இந்த பேப்பரோட கான்செப்ட். அதை வந்து பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துக்கு கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ரெண்டு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நயகரா 2ன்னு சொல்லிட்டு x86 மல்டி ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து கிரே XMTன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு லார்ஜ் டிக்ஷனரி எடுத்துக்கிறாங்க. ஸோ லார்ஜ் டிக்ஷனரி எடுத்துகிட்டு அந்த டிக்ஷனரியில் வந்து ஒரு டேம் கொடுத்தோன்னே அந்த டேம்க்குள்ள ரிலேட்டட் சினானியம்ஸ், ஸோ சினானியம்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணி கொடுக்கும். அது வந்து இன்னும் வந்து ரேண்டம் டிக்ஷனரி, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிக்ஷனரியாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு டிக்ஷனரியும் எடுத்துகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து வேல்யூஸை ரெட்ரீவ் பண்ணி, அதாவது ஒரு கீவேர்டு என்டர் பண்ணணும், ரிலேட்டடான மீனிங்ஸை வந்து த்ரெட்டிங் கான்செப்டில், அதாவது த்ரெட்டிங்னா தெரியும் உங்களுக்கு, மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து பேரலாக வந்து ஜாப் வந்து அலோகேட் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க மல்டி த்ரெட்டிங் கான்செப்டில். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரேண்டம் டிக்ஷனரியும் அண்ட் ஆர்டினரி டிக்ஷனரியும் ஒரு வேர்டை வந்து மேட்ச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பேரலாக ரன் ஆகும் ப்ராசஸிங். ஸோ அப்போ வந்து இதில் வந்து அதாவது நேகரா 2ங்கிற ப்ராசர்லேயும் அதுக்கடுத்து கிரே XMTங்கிற ப்ராசர்லையும் எனக்கு வந்து ரெண்டுமே மல்டி ப்ராசர் கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக கிடச்சிருக்கு, எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கு, எவ்வளோ ஜிபிபிஎஸ் எடுத்திருக்கு, ஸோ அந்த த்ரெட்டு என்ன நம்பர் ஆஃப் த்ரெட் வந்து ரன் ஆகுது. ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அல்காரிதம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நார்மலாக மேட்ச் பண்ணுறதுக்கும் இந்த அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்புட் ஸ்ட்ரீமாக தான் பாஸ் ஆகும். நீங்கள் நெட்வொர்க்கிங் போனீங்கனாலே ஸ்ட்ரீமிங் பேஸில் தான் வந்து ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து லோக்கலாக வந்து செக் பண்ணுவாங்க ப்ராசரில். அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஏன்னா பேரலல் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் போயிட்டீங்கனாலே நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் மெயினாக வந்து இன்வால்வ் ஆகும். அதுவும் இங்கே வந்து டைட்டிலே பார்த்தீங்கன்னா பேரலல் ஆர்கிடெக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எடுத்துக்கிற மெமரிஸ் அண்டு அதாவது ரன்னிங் மெமரிஸ், நாட் டோட்டல் மெமரி, ரன்னிங் வந்து அந்த சிபிஎல் எடுத்துக்கிற மெமரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கும். கீழே வாங்க. ஸோ இதான் வந்து அல்காரிதம் டிசைன்ஸ். ஸோ அல்காரிதம் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x86ங்கிறது. ஸோ நீங்கள் வந்து இங்கே நம்ம எடுத்துருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் டுவெல் கோர் ப்ராசர் தான் எடுத்திருப்போம் அண்டு கோடிடியோ. இந்த ரெண்டு ப்ராசரை வச்சு தான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அந்த ப்ராசரில் வந்து அந்த த்ரெட்டிங்கில் வந்து மல்டி த்ரெட்டிங்காக ரன் ஆகும்போது எப்படி வந்து பி த்ரெட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மேட்ச் பண்ணி எனக்கு வந்து எடுத்து கொடுக்குது, அதோட மெமரி கண்டென்ட்ஸ் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட் ரிலேட்டடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ஃபா ஃபிட் சப்ளிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸு நீங்கள் 10 கூட அடிச்சிங்கன்னா கூட 10ங்கிறது வந்து ஒரு டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி எடுக்கும்போது ஒரு நியூமரிக் வேல்யூஸ், அதாவது 10ங்கிற அந்த மீனிங் வந்து ரெட்ரீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிலேட்டடான, அதாவது 2000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது, அதில் ஸ்கேன் பண்ணி அந்த ரிலேட்டடான மீனிங்ஸை வந்து நான் ரெட்ரீவ் பண்ணணும். ஸோ அந்த ரெட்ரீவ் பண்ணும்போது என்னோட ப்ராசர், ஏன்னா மல்டி த்ரெட்டிங்கில் வந்து இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ப்ராசஸிங் வந்து எப்படி வந்து அந்த வேர்டை சர்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த ப்ராசஸ்க்கு வந்து எவ்வளோ மெமரி தேவைப்படுது, எவ்வளோ ப்ராசஸிங் டைம் வந்து எடுக்கிறது, அதில் வந்து எப்படி
ஆப்டிமைசேஷன் வந்து கொண்டு வராங்க. சிபி யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை கம்பாரிசன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து லார்ஜ் டேட்டா செட்ஸ் அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து இந்த அல்காரிதத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க IEEEல. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டினரியாக பாருங்கள், அதாவது T1 T2ங்கிற ரெண்டு இதை எடுத்துக்கிறாங்க. அதாவது ஏபிசிடி A to H வரை எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஜங்க் 1ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி T2 டேம் 2ங்கிறத வந்து ஜங்க் 2ன்னு சொல்லிடுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பாருங்க. இந்த ரெட்டில் நான் வந்து கொடுத்து ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஃபுல்லாக எடுத்துகிறேன். அதுக்கடுத்து அந்த ப்ராசஸிங். அதே இது செகண்ட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்கிறத. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ஸோ டிவைடட் கான்கியூர் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ராசஸிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டு அதில் வந்து டிசிபி. ஸோ டிசிபியில் வந்து எனக்கு அந்த பேண்ட்வித் எவ்வளோ எடுத்துக்கிறது அந்த ப்ராசருக்கு. ஸோ இட்ஸ் செல்ஃபுங்கிறப்போ லோக்கலில் எப்படி ரன் ஆகுது. அதே இது வந்து ரிமோட் பேசிஸில் போகும்போது மல்டிபிள் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கும்போது ஒரு டிக்ஷனரி வேலைக்கு வந்து ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதோட சிபிபிஎஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1,90,000 பேட்டர்ன் டேட்டா செட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆவரேஜ் லென்த்தே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட ஆவரேஜ் லென்த் வந்து 16 பைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அனதர் டிக்ஷனரியோட எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 10.3 MB கிட்டே இருக்கும். ஸோ அந்த எம்பிலேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அதுலேருந்து ரெட்ரீவ் பண்ணுறாப்புல இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஏன்னா பேரலல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதாவது மோர் தென் 2 சிஸ்டம்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். அப்படி நான் ரன் பண்ணும்போது அதில் வந்து டிராஃபிக் அக்கர் ஆக சான்சஸ் இருக்கும். அந்த டிராஃபிக் எவ்வளோ அக்கர் ஆகுது. ஸோ ஜிபிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிகாபிட்ஸ் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அந்த ஜிபிபிஎஸ் வந்து எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இதை வந்து கிராஃபிக்கில் காமிப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட ப்ராசரை வச்சு இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து மேக்ரான்னு சொல்லிட்டு நெக்ரா 2ங்கிறத எடுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அதாவது 1165 GHz 32 GB மெமரி எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 128 நோட்ஸ் வச்சு அவங்க வந்து செக் பண்ணியிருக்காங்க. 128 சிஸ்டம்ஸ் வச்சு அதில் வந்து 1 TB மெமரி எடுத்துக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சர்வர் பேஸஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, 2 சிஸ்டம் வச்சு அதுலேருந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ வர்ற ரிசல்ட் எல்லாமே அவங்க வந்து கிராஃபியில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேப்பரில் ஏதாவது கன்க்ளூஷன் பாருங்கள். அதாவது பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ணிங்கனாலே ஒரு ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து கம்பேர் பண்ணி தான் அந்த ரெட்ரீவ் பண்ணுவீங்க. அப்படி நான் ரெட்ரீவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசருக்கு வந்து அந்த ப்ராசரோட ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ணும். அப்படிங்கிறப்ப நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராசரோட ஸ்பீடை எப்படி நான் ரெடியூஸ் பண்ண முடியும், அதோட மெமரியை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இந்த பேப்பர். ஓகே, ஃபர்தராக நீங்கள் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியும்னா இந்த பேப்பரை கொஞ்சம் த்ரூ பண்ணிவிட்டு இதோட ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதான் இந்த பேப்பரோட கான்செப்ட். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீட்மி ஃபைலை ஃபஸ்ட்டு ரீட்மி ஃபைலை ரீட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீடான சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்து JDK 1.6 அண்ட் நெட்பீன் 6.9.1 வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து JDK இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்பீன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங் மேட்ச் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு டிக்ஷனரியிலேருந்து தான் மேட்ச் பண்ண போகிறோங்கிறப்ப உங்களுக்கு வந்து நெசசரியாக வந்து இது தேவைப்படாது. டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அவசியம் கிடையாது. ஏன்னா கம்பேரிசன் பண்ணாலே வந்து ஒரு டேட்டா செட்லேருந்து எடுப்போம். அப்படிங்கிறப்ப இங்கே டிக்ஷனரியை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால நமக்கு வந்து டேட்டா செட் வந்து நெசசரியாக தேவைப்படாது. ஸோ டேட்டா பேஸ் இங்கே அவசியம் கிடையாது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது parallel distributed சிஸ்டம்னால நீங்கள் வந்து அதாவது ஒரு சர்வராகவும் ஆக்ட் பண்ணணும், அதே சமயம் கிளைண்டாகவும் ஒரு வந்து ஆக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து சிங்கிள் சிஸ்டத்தில் இதை ரன் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ லோக்கல் வியூ மட்டும் வேணால் நீங்கள் வந்து சிங்கிள் சிஸ்டத்தில் ரன் பண்ணலாம். ரிமோட்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 சிஸ்டம் தேவைப்படும். ஸோ அதான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. லேண்ட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைன்னா மினிமம் 2 சிஸ்டமும் தேவைப்படும். ஓகே, இதான் வந்து நீ அதாவது இதோட ரெட்மி ஃபைலில் போட்டிருக்காங்க என்னென்ன சாஃப்ட்வேர் தேவை, ஸோ அதோட லேண்ட் கனெக்ஷன்ஸ் என்னென்ன தேவை அதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்